Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜ் குருமா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நம்ம குருமா செஞ்சோம்னா ரொம்ப வாசமா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்போ கூடவே 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கூடவே 5 ல இருந்து 6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து மீடியம் சைஸில் நான் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகணும்லாம் இல்லை, ஒரு வாட்டி நல்லா கலந்து அதனோட பச்சை வாசனை போனாலே போதும். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கி அதனோட பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்க சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. குருமாவுக்கு வந்து தக்காளி அதிகமாக தேவைப்படாது, குறைவாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துட்டோம்னா குருமா வந்து புளிக்கிறது மாதிரி இருக்கும், அதனால் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம சேனலில் சட்னி குருமா ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வேக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து தனி மிளகாய் தூள் இருந்தது அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம காயெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர், பட்டாணிலாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் வந்து இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் நிறையா சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால காயெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்துடுங்க. நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமே முடிஞ்சிடும். இந்த ரெசிபியை வந்து கடாயிலையும் செய்யலாம். கடாயில் செஞ்சோம்னா காயெல்லாம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் வந்து நம்ம குக்கர்லேயே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இட்லி, தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா குருமா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்க பிடிக்கல அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் விசில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாங்க. 2 விசிலே காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குருமா நல்லா கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.